ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பொடலங்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வந்துச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வந்துருச்சுங்க. நம்ம அதில் புடலங்காவை சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே காயை வேக வைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா காய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சீக்கிரமாக வந்துடுங்க. இப்போ காய் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு அதில் ஊற்றிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் குழம்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட புடலங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த புடலங்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.